இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியான சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் ஒரு 3 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை 2 கிராம்பு இதை சேர்த்துக்கலாம். மசாலா அதிகமாக சேர்க்க வேண்டாம், ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். கொஞ்சமாக சோம்பு வந்து கொஞ்சம் செவந்து வரட்டுமா. நான் வந்து 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். இந்த சைட் டிஷ் வந்து 4 பேருக்கு தேவையான அளவு நான் செய்கிறேன், அதனால் 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்குங்க. பாருங்கள், இந்த வெங்காயத்தை வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்து கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், சின்ன ஸ்பூன் அளவுக்கு. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 2 பச்சை மிளகா 4ஆக கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்குங்க. கூடவே கருவேப்பிலை தேவையான அளவு. பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் ஒரு பெரிய தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கோமா, இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கி வர டைமில் இது கூடவே நான் வந்து 2 பெரிய தக்காளி எடுத்து நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதை ஏன் சேர்க்குறேன்னா, இந்த சைட் டிஷ் வந்து நல்லா கிரேவியாக வரும், அதனால் நான் சேர்க்குறேன். 2 தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க, பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இந்த சைட் டிஷ் வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், அதே போல் ரைஸுக்கும் சாப்பிட்லாமா, எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். பாருங்கள், தக்காளி சேர்த்து நல்லா வதங்கிருக்கு பாருங்கள். இப்போ இது கூடவே அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சிங்கம்மா. மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன். கரம் மசாலா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஒரு சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா, மசாலா சேர்த்து நல்லா மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள். இப்போ வந்து இதிலே வந்து லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்க்க போகிறேன். இந்த அளவுக்கு தான் தண்ணி. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூடவே பொடியை நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, அடுப்பு தீயை ரொம்ப குறைவாக வைங்க. பாருங்கம்மா, 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கிரேவி. இப்படி தான் இருக்கணும். இந்த தண்ணியெலாம் நமக்கு நல்லா ட்ரை ஆகிட்டு எண்ணெய் மட்டும் மேலே வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருந்ததுன்னா அதோட டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து 4 முட்டை எடுத்து வேக வச்சு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி நம்ம வந்து கிரேவியில் சேர்க்குறோன்னா இதில் இருக்கிற மஞ்சள் கருவெலாம் வந்து நல்லா மசாலா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முழு முட்டை கூட சேர்த்துக்கலாம், கட் பண்ணாமல். ஒரு பீஸாக அப்படி சேர்த்துருங்கம்மா. எல்லா முட்டையும் இந்த மாதிரி சேர்த்துருங்கம்மா. சேர்த்துட்டு கிரேவியோட நல்லா கலந்துருங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா முட்டையோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாம்மா, நல்ல டேஸ்டான ரொம்ப சூப்பரான முட்டை கிரேவி ரெடி.